இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கல் மற்றும் கேரளா லாட்ரி ப்ரொமோட் பண்ணலைங்க. என்னோடய தனிப்பட்ட என்ஜாய்மெண்ட் மட்டும்தாங்க காட்டியிருக்கேன். அப்புறம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. 18 வயசு கீழே குழந்தைங்க கண்டிப்பாக வீடியோவை பார்க்க வேணும். கேரளா லாட்ரி கடை கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே நடத்துது. கல் இது பார்த்தீங்கன்னா தென்னை ஒன்று 120ங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சொம்பலை கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானையில் பார்த்தீங்களா பீஃபு எப்படி ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இதே பொழப்பாக இருக்கக்கூடாதுங்க. சும்மா ஜாலிக்காக குடிச்சிட்டு அதோட விட்டுருணும். வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வாளையாருங்க. வாளையாருக்கு எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி ஒன்று வாங்கணுங்க. மிகப்பெரிய பரிசு ஒன்று விழுந்திருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படியே போக காமிக்கிறேங்க என்ன எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அப்படியே காமிக்கிறேங்க. அப்படியே நம்ம ஊரில் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து வந்தோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. பார்த்தீங்கன்னா விளையாடுற ஃபுல்லாகவே மழை தான். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்றைக்கி இப்போ வந்திருக்கோம். சரி அப்படியே அமௌண்ட்டு அப்படியே வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மிகப்பெரிய அமௌண்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக நீங்களே வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கெல்லாம் நல்ல மழைங்க. பார்த்தீங்கன்னா வாளையாரில் போகிற வழியில் எப்படி தான் உள்ளே போய் அப்படியே பாலக்காடு வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே போய் பார்க்கலாங்க. சரிங்களா? ஆனால் பாலக்காடு போகிற ரூட்டு வேறு லெவலுங்க. சும்மா இங்கே வாளையார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குதுங்க. கேரளா லாட்ரி கடை கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இங்கே நடத்துது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரிசு வந்துருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மாங்க வெறும் 500 ரூபா தான் இருந்தது. அதை மாற்றிட்டு அதை மறுபடியும் அதுலேயே ஒரு பம்பர் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓணம் பம்பரு 25 கோடிங்க. இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஒரு லாட்ரி பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்குது. லாட்ரி பார்த்திங்கன்னா 500 ரூபா விழுந்தா லக்குங்க 25 கோடி. இது பார்த்திங்கன்னா டெய்லி லாட்ரி 50 ரூபா. ஒன்று பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது பார்த்திங்கன்னா எத்தனை கோடி ப்ரைஸு, 1 கோடி ரூபா ப்ரைஸுங்க. ப்ரைஸு பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு இப்படி வாங்கினா டெய்லி இருக்குது 1 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா. போன டைம் கொடுக்கல பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா விழுந்துருது. ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250, இன்னொரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சரி அதான் மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். சரி அப்படியே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதாங்க பெரிய அமௌண்ட்டு. நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் விழுவில். இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கி அதிகமாக அடிக்ட் ஆகக்கூடாதுங்க. சும்மா இந்த சைடு வந்தால் வாளையார் சைடு, அதனால் அப்படியே வாங்கலாம். அந்தமாரி தான் போன டைம் வாங்கினது. சரி இந்த டைம் விழுந்ததுனால சரி வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதாங்க 50 ரூபா சீட்டு. நமக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ அந்த நம்பர் வாங்கினோம்னா விழுதுங்க. இதெல்லாம் லக்கு இருக்குதுங்க. நமக்கு லக்கு இருக்குதானு தெரில. சரி சும்மா வாங்கி பார்க்கலான்னு சொல்லி வாங்குறேங்க. இங்கே வாளையாரில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கடை இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே நடத்துறதுனால எல்லா கடையிலையுமே லாட்ரி இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் வாங்கி அடிக்ட் ஆகக்கூடாதுங்க. எப்பயோ ஒரு நாள் வாங்கிட்டு விட்டுருணும். இதே பொழப்பாக இருந்தால் அவ்வளோதான், நாசமாக போயிடுவேங்க. அதனால் சும்மா வந்தால் அந்த சைடு வந்து வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஒரு 750 தான் விழுந்தது. இப்போ அப்படியே கிளம்பிட்டு வேறு சைடு போய் பார்க்கலாம். லாட்ரிக்காகலாம் வேறு சைடு எது பார்க்குற மாரி இடம் இருந்தால் அப்படியே பார்க்கலாங்க. வாங்குறது தப்புனா நம்ம எப்பயோ டைம் சும்மா வந்தால் வாங்கிக்கலாம். இதே பொழப்பாருன்னா அவ்வளோதாங்க. அப்படியே பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாளையார் உள்ளே போய் பார்க்குறோம். எப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல போயிட்டு நமக்கு விழுந்தது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு 750 ரூபாய்க்கு விழுந்துட்டு அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா சீட்டை மாற்றிட்டு அப்படியே கிளம்பி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு ரோட்டுக்கு வேறு சைடு போய் ஏதோ சுற்றுற மாதிரி பிளேஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வேண்டியதாங்க நம்ம ஈரோடுக்கு. இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே நடத்துதுங்க கல் கடை ஷாப்பு. இங்கே அப்படியே சொல்லிட்டு நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் கல் குடிப்பார். சரி இங்கே பார்த்தீங்கன்னா தென்னங்கல், இங்கே ஃபுல்லாகவே தென்னங்கல் தான். அண்ணன் பார்த்தீங்கன்னா சரி தென்னங்கல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்.
அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் பாருங்கள், வாழையாறில் அப்படியே ட்ரெயின் போகுது. இது ஃபுல்லாக கேரளா போகிற ட்ரெயின். இங்கே தாங்க கல் ஷாப்பு. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாரு, நம்ம போய் பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல் என்ன புரோட்டாவா ரைட்டு. இங்கே பாருங்க கல். இது பார்த்தீங்கன்னா தென்னங்கல். இது எவ்வளோ தெரியல ஒன்றா? இது ஒன்று எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 120ங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சொம்பில் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானையில். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரும் 120 ரூபா. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே புரோட்டாவும் அப்படியே சிக்கன் குழம்பு வாங்கிட்டோங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. வறுவல் கொண்டு வா. வறுவல் பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருக்காரு. இதாங்க கேரளானாவே கல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா கல் ஷாப்பில் பார்த்தீங்களா நான்வெஜ் ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனு, பீஃபு, வாத்து, காடை, மீன், ஆப்பம், பரோட்டா, சுண்டல், மரவள்ளி எல்லாமே இருக்குதுங்க. குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தெளிவாக இப்போ பார்த்தீங்களா கல் குடிக்கிறப்போ என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அனைத்துமே காசு மட்டும் இருந்தால் போதுங்க, இதில் எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம். இதாங்க கல் ஷாப்பு. கேரளா கல் ஷாப் பாருங்க, அரை லெவலில் இருக்கா. பரோட்டாவுக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பரோட்டா பீஃப் தாங்க. பாருங்க கல். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு வரும். 1 லிட்டரு தாங்க 120 ரூபா. இந்த பானையில் குடிக்கிறது வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் குடிக்கிறது நல்லது தாங்க. தென்னங்கல் தான் தெரியல, போது வருமானன்னு தெரியல. நல்லது தாங்க கல் குடிக்கிறது. ஆனால் இது இதே பொழப்பாக இருக்கக்கூடாதுங்க. சும்மா ஜாலிக்காக குடிச்சிட்டு அதோட விட்டுருணும். ஓகேங்க, அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போமா? பாருங்க இது பீஃப் குழம்பு பார்த்துக்குது. பீஃப் வருது. புரோட்டாவுக்கு இது குழம்பு பார்த்தீங்கன்னா பீஃப் குழம்புன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, நல்லா இருக்குங்க. ஆனால் புரோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கூட பெரிய லெவலில் இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா பீஃப் சொல்லியிருக்காரு, வருதுங்க. இங்கே பார்த்தீங்களா பீஃபு எப்படி ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. அதோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இது பார்த்தீங்கன்னா மிளகாய் பெப்பர் அதிகமாக போட்டிருக்கனால இந்த கலர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பயங்கரமாக இருக்கு பார்க்கவே. அடித்து நவத்த வேண்டியதாங்க. நம்ம பார்த்தோன்னா பரோட்டா, அப்புறம் பீஃப் குழம்பு வித்து வறுவல், பீஃப் வறுவலுங்க. அப்படியே ஜம்முன்னு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. அப்படியே இப்படி குழம்பு ஊற்றி பரோட்டாவை லைட்டாக ஊற வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக பரோட்டா வச்சுட்டு அப்படியே நினச்சி அப்படியே வறுவல் கொஞ்சம் எடுத்து வேற லெவலில் இருக்குங்க. கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. அருமைங்க. பரோட்டாவுக்கு பீஃப் தாங்க பயங்கரமாக இருக்கும் போல. கேரளா வந்தாவே இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, அப்படியே பார்ப்போம். வர்றது கல். இங்கே பார்த்தீங்கன்னா வறுவல் வாங்கிக்கலாம். 6 பரோட்டா பீஃப் வறுவல் 220 ரூபாங்க. அது பார்த்தீங்கன்னா கல் 1 லிட்டர் வாங்குறது அது தனியாக 120 கொடுத்தாரு. நம்ம வறுவலுக்கு மட்டும் அப்படி போயிட்டு வாங்கிட்டு அப்படி கிளம்பி போயிட்டுதாங்க. இதுதாங்க பார்த்தீங்களா 1 லிட்டர் 120, 90 ரூபா 60 ரூபான்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இல்லை இருக்குது. நமக்கு தெரியாதுங்க மலையாளம்.
அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கல் கடை ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதாங்க கல் ஷாப். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா வாளையாறு செக் போஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்ணும் அந்தமாரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கல் வந்து உங்களோட விருப்பப்பட்டால் குடிங்க, இல்லைன்னா குடிக்க வேணாம். அது லிட்ரு பார்த்தீங்கன்னா 120 ரூபாங்க கல். அந்த இதில் பார்த்தீங்கன்னா பானை, சின்ன பானையில் கொடுத்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்வீட் பீடா அவங்க வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல் ஷாப் பக்கத்துலேயே அந்த கடை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா. நான் ஸ்வீட் பீடாவுக்கு சொன்னா போகிறோம். நாக்கு சவுக்கர் நாக்கு சவுக்கர் தானே. அது என்னதுங்க? இது என்னது? கத்தா கத்தா என்னவோ சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. நிறைய ஸ்வீட்டு. இது வேணா ஸ்வீட். ரோஜா ஹனி குல்கந்த். என்னதுங்க? குல்கந்த். ரோஜா ஹனி குல்கந்த். ரோஜா வந்து குல்கந்தி. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடாங்க. இது மட்டும்தான் தெரியும். சீரக முட்டா. இது சீரகா. இதென்ன இதில் வச்சுக்கிறது எல்லாமே கலப்பாங்களா? அது வெங்காயங்களா? தேங்காய். ஸ்வீட் தேங்காவா? சீவலா? ஓகே. அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மடித்து ஓகேங்க, இதை அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடாக தாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே சாப்பிட்றேங்க. பாருங்கள், இப்போ ஸ்வீட் பீடா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மழையை காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்க. பாலக்காடு பார்டர் வந்தாவே இப்படி தாங்க சரியான மழை வந்து. இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம், ஜூன், ஜூலை இந்த மாதிரிலாம் சீசன் டைமில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல். தென்மேற்கு பருவமழை பாருங்கள். ட்ரெயின் போகுது. அடிக்கிற மலைக்கு ட்ரெயினில் போகிறது வேறு மாதிரி இருக்குங்களா எதில்? அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கல் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் அப்படியே காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக வாங்க வந்தது அது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா நல்லா மழை பெய்யுதுங்க. வேறு வழி இல்லை, அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. போகிற வழி பார்த்தீங்களா ஈரோடு போயிட்டுருக்கோம். நம்ம பார்டர் தாண்டா போகுதுங்க, மழை வராது. இங்கே பார்டரில் தான் பயங்கரமாக மழை பெய்யுது. பாருங்க எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா ஆறு மழையா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 12:30ங்க போயிட்டுருக்கோம். நம்ம பாலக்காடு வாளையார் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்டரை தாண்டி வந்த போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க. ஆனால் அந்த சைடு ஃபுல்லாகவே நல்லா மழை பெய்யுது. கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு அப்படியே லேண்ட் ஆகுது.
ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.